டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம டெஸ்ட் 4 உடைய மேக்ஸ் கொஷின் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ப்ரிப்பரிங் வெரி வெல். ஸோ உங்களுக்கு யூ ஹாவ் இன்னும் plenty ஆஃப் டைம்ஸ் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கிவ் டாப் ப்ரியாரிட்டி டு தமிழ், சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். மனம் தளராமல் படிங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நம்ம இந்த சம்முக்குள்ளே போவோம், ரைட்டா? ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் சம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓகேவா? இது மல்டிபிள் ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ணணும், ரைட்டா? ஸோ மென்டலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான், அட் த சேம் டைம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த சம்மை குயிக்காக சால்வ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த சம்மை பல விதத்தில் எப்படி சால்வ் பண்ணலாம்? ரோ வைஸு, ரைட்டாக ரோ வைஸ் செக் பண்ணி பார்க்கலாம், ரைட்டாக காலம் வைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், இல்லை ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம், ரைட்டா? ஸோ ஆட் பண்ணி பார்க்கலாம், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தையும் இதில் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா மைண்டை அப்ளை பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். 5 4s are 20, ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை. அடுத்து 2 3s are 6, ரெண்டே ஆட் பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர் 26. அதே மாதிரி தான் 4 8s are 32 plus 2 5s are 10, you will get 42. Another thing is, so இதுக்கு 3 into x plus 8 into 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 44. அப்போ 3x plus 8 is equal to 44. ஸோ 3x is equal to 44ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 36. அப்போ x is equal to 36 by 3, you will get 12 as answer, ஓகேவா? ஸோ இது ட்ரையல் அண்ட் எரர்லையும் போகலாம். ஸோ ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? இங்கே என்ன போட்டால் வரும்? ஆப்ஷன் ஏ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 12 போட்டால் 3 12 36 + 8 44 வந்துருச்சு. ஸோ 106க்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர். உங்கள் வீட்டில் ஸோ கனசதுர வடிவத்தில் இருக்குது. ஸோ கன செவ்வகம் அப்படின்னா L × B × H. இது என்னது? கனசதுரம், ரைட்டா? அப்போ வால்யூம் ஆஃப் தி என்னது? கியூப். வால்யூம் ஆஃப் தி கியூபிக்கல் டேங்க் இருக்குது, அதுக்கு ஏ கியூப் ஃபார்முலா, ஓகேவா? ஸோ இதனுடைய கொள்ளளவு பார்த்திங்கன்னா 27,000 லிட்டர், ஓகேவா? ஒரு கனசதுர லிட்டர் அப்படிங்கிறது 1000 லிட்டர். அப்போ இதை வந்து நம்ம இதுக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, மீட்ரு கியூபுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா, ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 27, ஏ இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் என்னது? 27. அப்போது 3 × 3 × 3 இதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் யூ வில் கெட் ஏவோட வேல்யூ 3 மீட்டர், ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 3 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஷன், இது ஒரு ஈஸியான சம் தான். ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் ஒன். எப்போவுமே ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது தான் முக்கியம், ப்ராப்ளம் க்ரியேட்டிங் கிடையாது. ஒரு போட்டித் தேர்வில் பப்ளிக் சர்வீஸ் ரிலேட்டடில் நமக்கு நிறையா வந்து சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணும்பொழுது வி வில் ஃபேஸ் சம் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸை எப்படி பிரேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு இங்கே எக்ஸாம்லேயே நமக்கு நிறைய சேலஞ்சஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ரீசனிங் பார்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் காலம் வைஸ், ரோ வைஸ் எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம். ஸோ இது ரோ வைஸு, இது காலம் வைஸு, ஓகே? ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோவை டிஃப்ரென்ஸ் பண்ணால் தேர்டு ரோ வருதா? ஃபஸ்ட்டு காலத்தையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வருதா? டிவைட் பண்ணால் வருதா? சப்ட்ராக்ட் பண்ணதாக வருதா? எப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் ஸோ காலம் 1 காலம் 3 இருக்குதுங்க. C1 C3 இருக்குது. இந்த C1க்கும் C3க்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சு, ஓகேவா? ஸோ 48க்கும் 28க்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 20. அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் C2, ஓகேவா? ஸோ வெரி சிம்பிளானது. 5க்கும் 7க்கும் வித்தியாசம், 5க்கும் 7க்குமான வித்தியாசம் 2. அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 6. 20 × 3 60. ஸோ அதே மாதிரி தான் 3வது ரோ பார்த்திங்க அப்படின்னா C1க்கும் C3க்குமான வித்தியாசம் 27க்கும் என்னதுங்க? 27க்கும் 14க்குமான வித்தியாசம் 13 × 3 யூ வில் கெட் 39. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 7 16 இருக்குது. இதுக்கான வித்தியாசம் பார்த்திங்கன்னா என்ன வரும்? 7க்கும் 16க்குமான வித்தியாசம் 9. 9ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 27 as தி ஆன்சர், ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் புரியுதா? ஸோ C1 C3 உடைய டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 3 தான் C2, ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா PQRT ஆகிய 4 நகரங்கள் உள்ளன, சரியா? 4 நகரங்கள் உள்ளன. இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு, ஓகேவா? ஸோ அடுத்த சம், இது அடுத்த சம்மோட எக்ஸ்ப்ளனேஷன், ரைட்? இது வடக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு, தென்மேற்கு,
வடமேற்கு, அடுத்தது வடகிழக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன்ஸு. ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் 8 டைரக்ஷன்ஸ் ஏன் போட்டுக்கிறோம் அப்படின்னா கேள்வியில் வடகிழக்கு தென்கிழக்குலாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ PQR மற்றும் T. ஓகேவா? Q என்பது Pயின் தென்மேற்கிலும். ஓகே, Q என்பது P. ஃபார் எக்ஸாம்பிள் Pயோடைய பொசிஷன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். Pயோட பொசிஷன் இங்கே இருக்குது அப்படின்னா Pயோடைய பொசிஷன் நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா ஓகே, Q என்பது Pக்கு எங்கே இருக்குது? தென்மேற்கிலும். அப்போ P இங்கே போட்டால் நமக்கு Q எங்கே வரும்? இங்கே வரும். ரைட்டா? ஓகே, சரி. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன பார்த்துட்டோம். ஸோ Q என்பது Pயின் தென்மேற்கிலும். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க? R என்பது Qவின் கிழக்கிலும். ஸோ Qவுக்கு கிழக்கில் யார் இருக்கா? R இருக்கிறாரு. மேலும் இந்த ஆரை வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா Pயின் தென்கிழக்கிலும். ஸோ Pக்கு தென்கிழக்கு இங்கே. ரைட்டா? இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? அப்போ இந்த R எங்கே வரும் அப்படின்னா இங்கே தான் வரும். ரைட்டா? ஸோ அப்போ P இங்கே போட்டுட்டார் அப்படின்னா ஸோ Q என்பது Pயின் தென்மேற்கிலும். Q இங்கே போட்டாச்சு. மேலும் இந்த R வந்து Qவுக்கு கிழக்கிலும். எதுக்கு கிழக்கிலும்? Qவுக்கு கிழக்கிலும். அட் த சேம் டைம் Pக்கு என்ன சொல்கிறாங்க? தென்கிழக்கிலும். அப்போ எங்கே வரும் இந்த R? இங்கே தான் வரும். ரைட்டா? ஸோ Pயோட பொசிஷன் இங்கே, Qவோட பொசிஷன் இங்கே, Rோட பொசிஷன் இங்கே. ஸோ Q என்பது Pயின் தென்மேற்கிலும், R என்பது Qவுக்கு கிழக்கிலும், Pக்கு தென்கிழக்கிலும் R உள்ளது. T என்பது Rக்கு வடக்கில். ஸோ Rக்கு வடக்கில்னா இந்த லைனில் எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம்? வரலாம். T. ரைட்டா? இங்கே வந்ததுன்னா T இங்கே போட்டோம்னா Pக்கு கிழக்கிலும். ரைட்டா? ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த T என்பது Rன் வடக்கிலும் QP உடன் ஒத்து இருக்கிறது. ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அதுதான் என்னது? ஒத்து இருக்கிறது. அப்படிங்கிறது என்னது? T என்பது. ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா? ஸோ T என்பது எப்படி இருக்குதாம்மா? Rக்கு வடக்கிலும் P மற்றும் QPயுடன் ஒத்திருக்கிறது. Pயை பொறுத்து T எந்த திசையில் அமைந்துள்ளது? ஸோ இது எந்த திசை Pக்கு? ஸோ P இங்கே இருக்குது அப்படின்னா என்னது? வடகிழக்கு. என்ன திசை? வடகிழக்கு. ஸோ P இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா? ஸோ இது கிழக்கு, இது வடக்கு. ஸோ வடகிழக்கு திசை. ஓகேவா? வடகிழக்கு திசை. ஆப்ஷன் சி. ஒரு தடவை நல்லா படித்து பாருங்கள். இந்த டைரக்ஷன் சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு வகுப்பில் அடுத்த கொஷின், ஒரு வகுப்பில் உள்ள சிறுமிகளில் இடதுபுறம்னா லெஃப்டிலிருந்து. ரைட்டா? ரிஜி என்ன சொல்கிறாங்க? இடதுபுறத்திலிருந்து 9வது. ஸோ இங்கிருந்து வரும்பொழுது ரிஜி எத்தனாவது? 9th place. மற்றும் ராஜி வலதுபுறத்திலிருந்து. ஸோ ராஜி வலதுபுறத்திலிருந்து எத்தனாவது? 11வது இடம். மேலும் இவர்கள் தங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ளும்பொழுது என்ன ஆகுதாங்க? ராஜியின் இடமானது வலதுபுறத்திலிருந்து 17வது இடம். ஸோ ராஜி இங்கே மாறிக்கிறா, ரிஜி இங்கே மாறிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ராஜி வந்து வலதுபுறத்திலிருந்து எத்தனாவது இடம்? வலதுபுறத்திலிருந்து 17வது இடம், 17th. ஓகேவா? 17வது இடமெனில் எத்தனை சிறுமிகள் அந்த வரிசையில் உள்ளனர்? சரி, இங்கே இடதுபுறத்திலிருந்து 9வது. அப்போ 1 2 3 4 5 6 7 8 பேர் இருப்பாங்க ரிஜிக்கு முன்னாடி. ஸோ இப்போ பொசிஷனை மாற்றினா இங்கேருந்து 17வது. மீதி இருக்கக்கூடிய இடதுபுறத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 8 பேர் இருப்பாங்க. இங்கேருந்து வரும்போது 17வது. இந்த 8 பேரை கூட்டினா 25 பேர். அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 25 நபர்கள் இருப்பார்கள். ஓகேவா? 17 + 8 25. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்த சம் போகலாமா? அடுத்தது 136வது சம். ஓகேவா? டிசம்பர் என்பதை எப்படி எழுதியிருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு 2 லெட்டர் டிஇ, அடுத்தது சம்பர், அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட் 2 இப்படி பிரிச்சுக்கிறாங்க. ரைட்டா? ஸோ டிஇ சிஇ எம்பிஇஆர் டிசம்பர் அப்படின்னு வந்துருச்சு. சரியா? டிசம்பர். ஓகேவா?
அடுத்தது குறிக்கப்பட்டால் ER ரைட்டா MB PENO என்பது எவற்றின் குறியீடாக இருக்கும். அதே மாதிரி தான் நவம்பர்னு இருக்கும். சரியா? NOVEMBER. ஓகே, ஸோ இது என்னது? நவம்பர். அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன்? நவம்பர், டி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த சம்மு, ஒரு சங்கேத மொழியில் போக்கி டாப்மா என்பது உஷா இஸ் பிளேயிங் கார்ட்ஸ். ரைட்டா? உஷா இஸ் பிளேயிங் கார்ட்ஸ். ரைட்டா? இது எப்படி சொல்லலாம்? போ கி டாப் மா. ஓகேவா? உஷா இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் அப்படிங்கிறத இப்படி குறிக்கிறாங்க. இதை என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். கோப் ஜே கீமா என்பது ஆஷா இஸ் பிளேயிங். ஆஷா இஸ் பிளேயிங் என்னது? டென்னிஸ். ஆஷா இஸ் பிளேயிங் டென்னிஸ் அப்படிங்கிறது என்னது? கோப் ஜேஏ கீமா. இந்த கீமா இருக்குது இல்லையா? இந்த கீமாங்கிறது எதுக்கு வரும்? இஸ் பிளேயிங். ஓகேவா? இஸ் பிளேயிங் கீமா அப்படிங்கிறது ரெண்டு காமனாக இருக்குது. இங்கே இஸ் பிளேயிங்க்கு என்ன வரும்? கீமான்னு வரும். ரைட்டா? ஆஷா அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. அப்போ கீமாவில் மா வராது. ஓகேவா? இந்த கேஓபி அப்படிங்கிறது வரலாம். ஏன்னா ஆஷா டென்னிஸ். ஓகேவா? வந்தால் கேஓபி வரலாம், இல்லைன்னா ஜா வரலாம். அப்போ டாப் என்ன ஆகாது? வராது. ஓகேவா? இது டாப் வராது. ஏன்னா ஆஷா என்பது எதை குறிக்கும்ட்டாங்க. அப்போ ஆஷா வந்து ஜா வரலாம், கேஓபி வரலாம். ரைட்டா? அடுத்தது இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கணும்னா டென்னிஸ். ரைட்டா? தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் அண்டு டென்னிஸ். என்னது? கார்ட்ஸ் அண்டு டென்னிஸ். ஸோ கார்ட்ஸ் அண்டு டென்னிஸ். ஓகேவா? அப்போ கார்ட்ஸ் அண்ட் டென்னிஸை எப்படி குறிப்பாங்க? போ சூர் SUR KOP. ஓகே, போசூர் KOPன்னு குறிப்பாங்க. அப்போ இந்த KOP அப்படிங்கிறது தான் என்னது? டென்னிஸ். ஏன்னா இங்கேயும் டென்னிஸ் இருக்குது, இங்கேயும் டென்னிஸ் இருக்குது. இங்கே என்ன காமனாக இருக்குது? KOP. இங்கேயும் என்ன இருக்குது? காமனாக இருக்கிறது KOP. அப்போ டென்னிஸோட வேல்யூ KOP. அப்போது ஆஷாவுக்கு என்ன மீனிங்? ஜா. ஆஷாவுக்கு என்ன மீனிங்? ஜா. ஓகேவா? ஸோ அப்போ KOP அப்படின்னா டென்னிஸ். ஸோ அப்போ இதுவும் வராது. அப்போ ஜா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது P என்பது Qவின் மகள். P+Q என்பது P என்பவர் Qவின் தந்தை. P⁻Q என்பது P என்பவர் Qவின் தாய். P-Q என்பது P என்பவர் Qவின் சகோதரர் எனில் கொடுக்கப்பட்ட சரி A⁻B ஃபஸ்ட்டு பாருங்கள். A⁻B அப்படின்னா என்ன? A⁻Bனா என்ன வரும்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவைடு. A என்பது ஓகேவா? A என்பது P⁻Q என்பது A என்பவர் ஓகேவா Bயின் தாய். A என்பவர் Bயின் தாய். இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது B+C. அடுத்தது B+C அப்படிங்கிறது என்ன? B+C இங்கே பாருங்கள். B என்பவர் Cயின் தந்தை. இது அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். B என்பவர் Cயின் தந்தை. அதுக்கப்புறம் ட்ரீ போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னது? C-E. அப்போ C-E அப்படின்னா என்ன? ஸோ எங்கே கொடுத்துருக்குறாங்க? C என்பவர் Eயின் சகோதரர். C என்பவர் Eயின் சகோதரர். ஓகே, அடுத்தது E×F. E×Fக்கு என்ன? என்ன? E என்பவர் Fஇன் மகள். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டோம். ஓகே, A என்பவர் Bயின் தாய். Bயுடைய தாய் யார்? Bயுடைய அம்மா யார்? A என்பவர் Bயின் தாய். A என்பவர் Bயுடைய தாய். அப்போ இது மைனஸ். ரைட். ஓகேவா? ஸோ இது போட்டாச்சா?
அடுத்தது என்ன, அடுத்த கண்டிஷன் என்ன, ஏ என்பவர் பியின் தாய். அடுத்தது என்ன, ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது, இது ரெண்டாவது கண்டிஷன், இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்தது என்னது, சியும் இயும், இது மூணாவது கண்டிஷன், இது நாலாவது கண்டிஷன். இந்த 4 கண்டிஷனுக்கு நம்ம என்ன போடணும், ட்ரீ போடணும். அடுத்தது பி என்பவர் சியின் தந்தை. சியோடைய தந்தை யார், பி. அவ்வளோதான். ஸோ பி என்பவர் சியின் தந்தை. அப்போ இது என்னது, மேல். ஓகேவா, அடுத்த ஸ்டெப் போகலாமா. மூணாவது, சி என்பவர் ஈயின் சகோதரர். ஈக்கு சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். ஓகேவா, ஸோ ஈக்கு ஒரு சகோதரர் இருப்பார். சி என்பவர் ஈயின் சகோதரர். அப்போ இவர் ப்ளஸ்ஸு, பிரதர். ஓகேவா, சகோதரினா மைனஸு, சகோதரனா ப்ளஸ்ஸு. ரைட்டா. சி என்பவர் ஈயின் சகோதரர். ஈக்கு அது மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். அடுத்தது இ என்பவர் எஃப்பின் மகள். இ என்பவர், ரைட்டா. ஸோ இ என்பவர் எஃப்பின் மகள். ஓகேவா, இ என்பவர் எஃப்பின் மகள். அப்போ இ என்பவர் எஃப்க்கு என்ன ஆகுது, மகள் ஆகிறாரு. ஸோ இ என்பவர் எஃப்பினுடைய மகள். ஓகே, ஸோ அப்போ இ என்னது, இ என்பவர் எஃப்க்கு பொண்ணு போட்டாச்சு. ரைட்டா. இப்போது இவங்க ரெண்டு பேரும் சியும் ஈயும் சகோதர சகோதரி. சி வந்து சந்துரு, இ வந்து எலிசபெத்து. சரியா. ஈயோடைய அப்பா பி, சியோடைய அப்பாவும் என்ன தான், பி தான். அப்போ எஃப் என்னது, அம்மா. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா நம்ம என்ன போட்டுக்குவோம், 2 கோடு போட்டுக்குவோம். பிரதர் அண்ட் சிஸ்டர்னா 1 கோடு போட்டுக்குவோம். ப்ளஸ்னா மேலு, மைனஸ்னா ஃபீமேலு. சரி, ரைட்டு. ஸோ எஃப்க்கு பிக்கு என்ன உறவு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. பியோடைய அம்மா ஏ. அப்போ எஃப்க்கு என்ன, மாமியார். ஓகேவா, எஃப்க்கு என்ன, மாமியார். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, தாய் இருக்குது, கிடையாது. ஏ என்பவர் எஃப்க்கு என்ன ஒரு வீட்டுக்காரருடைய அம்மா என்ன, மதர் இன் லா, மாமியார். ஓகேவா. அத்தை அப்படிங்கிறது எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருமகள் இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுக்காம இருந்ததுன்னா அத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்தனால, ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட். ஸோ மருமகள் வராது, தாய் வராது. சரியா. அத்தை அப்படிங்கிறது அப்பாவுடைய, ஓகேவா, அப்பாவுடைய கூட பிறந்தவங்க தான் அத்தை. சரியா. மாமியார் அப்படிங்கிறது மாமியார் வருவாங்க. ஸோ அப்போது மதர் இன் லா. ஓகேவா. ஸோ மதர் இன் லா இஸ் தி ஆன்சர். பட் ஆனால் இதில் இல்லாதனால இவற்றில் எதுவும் இல்லை. அத்தை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அப்பாவுடைய கூட பிறந்தவங்களாக இருந்தால் கொடுக்கலாம். இல்லை இதில் வேறு எதுவுமே இல்லாத ஆப்ஷனில் அத்தையை கொடுக்கலாம். ஆனால் இங்கே இவற்றில் எதுவும் இல்லைன்னு கொடுத்தனால நமக்கு மதர் இன் லா, மாமியார் அப்படின்னு கொடுக்கல. சரியா. இங்கே இதுக்கு பதிலாக சித்தின்னு கொடுத்துருந்தா நம்ம அத்தையை சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, இவற்றில் எதுவும் இல்லைன்னு இருக்கிறதுனால அப்போ இதுதான் சரியான பதில். ஓகேவா. அடுத்த கொஷின் நம்பர் 161 ஐ திங்க். ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவானது. உங்கள்கிட்ட ஒரு தொட்டி இருக்குது வீட்டில். அது என்ன வடிவத்தில் இருக்குது, உருளை வடிவத்தில் இருக்குது. அதனுடைய கொள்ளளவு என்ன, ரைட்டா. வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr²h. தொட்டியின் கொள்ளளவானது 1848 மீட்டர் கியூப் மற்றும் அதனுடைய விட்டம் என்ன சொல்கிறாங்க, 14 மீட்டர். அப்போ ஆரம் என்ன, டயகனல் டி சொன்னாங்கன்னா ஆரம் 14/2 7 மீட்டர். ஓகேவா. ஸோ 7 மீட்டர் சொல்லியாச்சு. அதனுடைய ஆழம், அதனுடைய ஹெச் கேட்குறாங்க, ஹெச் கண்டுபிடிக்கணும். ஸோ πr²h இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க, 1848. பை அப்படின்னா 22/7. ஆரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 × 7. ஹெச் நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். 1848. ஸோ இந்த 7 கேன்சல். ஸோ இந்த 7 இதால் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2 7 14, மிச்சம் 44. 6 7 42, மிச்சம் 28. 4 7 28. ஸோ மறுபடியும் இது 22வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 22, மிச்சம் 44. 2 22 44. ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் இஸ் ஈக்குவல் டு
12 மீட்டர். h is equal to 12 மீட்டர் கிடைக்குது. டைரெக்டாக இந்த சம்முக்கு வால்யூம் அப்படின்னா πr ஸ்கொயர் h. ஓகேவா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா 2πr h. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 2πr into h plus r. ஸோ வட்டம், அரைவட்டம், கால்வட்டம், உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம், நாற்கரம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், முக்கோணம் 5 வகையாக இருக்குது. இதனுடைய ஃபார்முலா தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் உறுதியாக கிடைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது நீளம் 60 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் உடைய சுவர் எழுப்ப. சரி, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஓகேவா? ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 60 மீட்டர், 3 மீட்டர், 5 மீட்டர் உயரமுடைய சுவர் எழுப்புவதற்கு செங்கல் அது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. 30 சென்டிமீட்டர் அகலம், 15 சென்டிமீட்டர் உயரம், 20 சென்டிமீட்டர் உயரமுடைய, சரியா? நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்ரு, உயரம் 20 சென்டிமீட்டர். ஒன்று இது எல்லாத்தையும் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும்? சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா செங்கலுடைய சைஸு சென்டிமீட்டரில் தான் இருக்கும். சரியா? 60 மீட்டர், 1 மீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு சமம்? 100 சென்டிமீட்டருக்கு சமம். அப்போ 60 × 100. சரியா? வால்யூம் என்னது செங்கலுக்கு? L × B × H. ஓகேவா? ஸோ அதனுடைய வால்யூம் 60 × என்னது 100 × மறுபடியும் என்ன வருது? 3 மீட்டர், 3 × 100 × 5 × என்னது 100. ஓகேவா? ஸோ டிவைடட் பை என்னது 30 சென்டிமீட்டர் இன்ட்டு அடுத்து என்னது 15 சென்டிமீட்டர் இன்ட்டு என்னது 20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர். 1 0 1 0 கேன்சல், 2 0 2 0 கேன்சல். அடுத்தது 2 15 30. ஓகேவா? அப்போது 2 15 30னா 2 15 30 அப்படின்னா இங்கே 60 இருக்குது, 2ஆல் கேன்சல் ஆகும். இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 3 கேன்சல். மீதி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ 2 × 5 10, 100 × 100 10,000. 1 2 3 4 0. ஸோ அப்போ என்ன வேணும்? எத்தனை செங்கல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 செங்கல் தேவைப்படும். ஆப்ஷன் சி. ஓகேவா? 1,00,000 செங்கல் தேவைப்படும். 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். ஸோ மொத்தமாக இவ்வளோ சதுரடி தேவைப்படுது ஒரு செங்கலுடைய ஏரியா. சரியா? மொத்த ஏரியா டிவைடட் பை ஒரு செங்கலோட ஏரியா கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். L × B × H இஸ் ஈக்குவல் டு L × B × H. எல்லாமே சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 1,00,000 செங்கல் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு கன செவ்வகத்தின் அகலம், உயரம், கன அளவு கொடுத்துருக்குறாங்க. கன செவ்வகத்துக்கு என்ன ஃபார்முலா? L × B × H. ஓகேவா? ஸோ இதனுடைய அகலம், சரியா? அகலம் ரைட்டாக பிரெத்து கொடுத்துருக்குறாங்க, உயரம் ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, இதனுடைய நீளம் லென்த்து கேட்குறாங்க. சரியா? ஸோ லென்த்து கேட்குறாங்க. ஸோ இதனுடைய அகலம் 10 சென்டிமீட்டர், இதனுடைய உயரம் 11 சென்டிமீட்டர், இதனுடைய ஏரியா என்ன சொல்கிறாங்க? கன அளவு 3080. அப்போ ஹெச் கேட்குற எல் கேட்குறாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 0 0 கேன்சல். 11 ஒரு டைம். ஸோ 2 11 22, மீதி 8 இருக்குது. ஸோ 28. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். அப்படியே ஃபார்முலா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எல் × பி × ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணால் வி வில் கெட் ஆன்சர். ஓகே. ஸோ 28 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா 171வது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட மொழியில் 256. ஓகேவா? ஸோ 256. ஓகே. 256 என்பது ரெட் கலர் சாக். ஓகேவா? ரெட் கலர் சாக். 589. ஓகே. 589 என்பது க்ரீன் கலர் ஃப்ளார். இது ரெண்டுலேயும் எது மேட்ச் ஆகுது? கலர். இங்கே என்ன மேட்ச் ஆகுது? 5 5. ஓகேவா? அப்போ கலருடைய வேல்யூ 5. ஒயிட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கலர் கண்டுபிடிக்கிறதுல தேர் இஸ் நோ யூஸ். ஓகேவா? க்ரீன் கலர் சாக் 245. ஓகேவா? 245 என்பது ஒயிட் கலர் சாக். ஓகேவா? ஸோ இங்கேயும் கலர் இருக்குது, இங்கேயும் சாக்கு இருக்குது, இங்கேயும் கலர் இருக்குது, இங்கேயும் சாக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே என்ன காமனாக இருக்குது? 2 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 2 or 5 வரும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சாக் கலர் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? கலருக்கு என்ன வந்துருச்சு? 5.
ஸோ கலருக்கு 5 வந்துச்சு அப்படின்னா சாக்குக்கு என்ன வரும் 5. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, சாக்குக்கு 5 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ ஒயிட்டுக்கு என்ன வரும் 4. ஓகேவா? ஸோ ஒயிட்டுக்கு என்ன வரும் 4. ஸோ 2 5ம் கலருக்கும் சாக்குக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைரெக்டாகவே ஒயிட்டுக்கு போய்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரைட்டா? ஸோ கலர் சாக்கு இந்த இதையும் கம்பேர் பண்ணும்போதே 2 5 வந்துருச்சு. எய்தர் மீதி இருக்கக்கூடியது என்னது, கலர் சாக்குக்கு தான் என்ன வரும் 2 5 வரும், மீதி இருக்கக்கூடியது 4 அப்படிங்கிறத டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இவ்வளோ எழுதி நம்ம டைம் என்ன பண்ண வேண்டியதில்லை, வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது ஹார்ட்டு, அடுத்தது பீட்டு. ஓகேவா? ஸோ ஏபிசிடி எழுதுங்க, எழுதி அதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐ. ஸோ இது ஏபிசிடியோடைய வேல்யூவை நீங்கள் எழுதிக்கணும். 26 லெட்டர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ டைம் கன்சம்ஷன்னால் நான் எழுதிட்டேன். ஸோ எப்போவுமே எக்ஸாமுக்கு ஏபிசிடி 3 விதமாக எழுதி வச்சுக்கணும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு, அப்படி உல்ட்டாவாகவும் எழுதி வச்சுக்கணும். சரியா? ஸோ 13 26 லெட்டராக பிரிச்சுக்கணும். எம் வந்து ஏ டு எம் முருகன் ஞாபகம் வச்சுக்கணும், 13ஆக பிரிச்சுக்கணும். NOPQRSTUV. இந்த யூவும் வியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. யூவை கரெக்டாக போடணும், வியை கரெக்டாக போடணும். WXYZ. ஓகே, இப்போ பாருங்கள், ஹார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹெச்சுக்கு வேல்யூ என்ன 8, இக்கு 5, ஏவுக்கு 1, ஆருக்கு 18, டிக்கு 20. ஸோ இதை டோட்டல் பண்ணால் 52. சரி, 52 மொத்தம் எத்தனை ஆல்ஃபபெட் இருக்குதோ 5 கூட்டினா 57 வந்துடுச்சு. ஸோ ஹார்ட் என்பது 57. அடுத்தது பீட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 28. பிக்கு 2, இக்கு 5, ஏக்கு 1, டிக்கு 20. ஸோ 28 + 4. அப்போ 4 எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த 4 லெட்டர். ஸோ அப்போ சயின்ஸ் என்பதை, அப்போ சயின்ஸோட வேல்யூ ஓகே, எஸ்னா 19, சினா 3, ஐனா 9, ஈனா 5, என்னா 14, சினா 3, ஈனா 5. ஸோ இந்த 58ஓட மொத்தம் எத்தனை லெட்டர், 1 2 3 4 5 6 7 லெட்டர். 58 + 7 65. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஸோ 65. ஓகே, அடுத்தது 8 × 4 156, 9 × 6 240, 10 × 7 இன் மதிப்பு என்ன? ஓகேவா? ஸோ இது க்யூப் பண்ணி, ஓகேவா, 8 க்யூப் மைனஸ் 4 க்யூப். ஓகேவா? 8 க்யூப் அப்படின்னா எவ்வளோ, 8 8 64, 64. ஓகேவா? 64 × 8, 4 8 32, 3 6 8 48, 48 + 3 512. ஓகே, ஸோ இப்படி பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கல, வரல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ க்யூப் பண்ணி பார்த்தாச்சு, ஸ்கொயர் பண்ணாலும் 8 ஸ்கொயர் வரமாட்டேங்குது. சரியா? அப்போ 8 + 4, அப்போ ரெண்டையும் இது பண்ணால் என்ன, 8 + 4 என்ன வருது, 12 ஸ்கொயர். அப்போ 144. ஏதோ கிட்ட வந்த மாதிரி இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன வருது, 156க்கும் 144க்கும் வித்தியாசம் என்ன வருது, ஒரு 12 கூட்டினா வர்ற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கூட்டி ஸ்கொயர் பண்ணி மறுபடியும் இதை ஆட் பண்ணணும். அப்போ 156 1க்கு வந்துருச்சு. அடுத்தது 2 செக் பண்ணி பாருங்கள். 9 + 6 15 ஸ்கொயர். ஸோ 15 ஸ்கொயர் அப்படின்னா 225. ஸோ அப்போ 9 6 கூட்டினா 15. ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மெத்தடுக்கு உண்டான இதை லாஜிக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 10 + 7, 10 + 7னா 17. ஸோ 17 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 2/2 வேதிக் மெத்தட் ஞாபகம் இருக்கா? ஸோ 49 4 7 + 7 14 28 2 389. ஸோ 389 + ஒரு 10 + 7 17. ஓகேவா? கூட்டினா என்ன வருது, 306. சரியா? ஸோ அப்போது 306 406. ஸோ இது வந்து 289, சாரி 389 கிடையாது, 289. ரைட்டா? 1 × 1 1. சரியா? 7 7 14 14 + 4 18. ஓகே, ஸோ 18 1 × 1 289 + 17. ஸோ உங்களுக்கு 306. ஓகே, ஸோ 306 ஆப்ஷன் சி. ஒன்றுமே இல்லை, ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆன்சர் யூ வில் கெட். பின்வருவனவற்றுள் பரப்பளவில் பெரியது எது? ஸோ இது எது பெருசு? அடிப்பக்கம் 10 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணம். அடிப்பக்கம் என்ன, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் 10, உயரம் 8, 80/2 40. அப்போ ஏரியா என்ன, 40. ரைட்டா? அடுத்தது பி ஆப்ஷன் என்ன, 12 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் பக்கங்கள் உள்ள முக்கோணம்.
ஓகே 12 ஸ்கொயர்னால் 144, 5 ஸ்கொயர்னால் 25, 144, 25, 9, 169 அப்படின்னு பார்க்கும்பொழுது 13. ஓகே, ஸோ இது என்ன செங்கோண முக்கோணம் இதுவுமே. ஓகே, ஸோ அப்போது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் ஆஃப் பிஹெச். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அடிப்பக்கம் என்ன வருது, பேஸு, ரைட்டா. ஸோ அப்போது 12 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர். ஸோ இது என்னதுன்னா செங்கோண முக்கோணம். ஓகேவா, ஸோ செங்கோண முக்கோணம் வருது இல்லையா. அப்போ ரெண்டாவதுக்கும் ஆஃப் பிஹெச், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ 12 இன்ட்டு 5, 5 12 60, 60/2 30 வருது. ஃபஸ்ட்டுக்கு 40 வந்துச்சு, ரைட்டா. ஸோ அடிப்பக்கம் 40 ஆஃப் பிஹெச், இது 40க்கு இது 30. அடுத்தது 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணம். ஸோ 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணம். செங்கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் உள்ள முக்கோணம், ரைட்டா. இப்போ பாருங்கள், சி ஆப்ஷன் என்ன, சி ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் 10 சென்டிமீட்டர். ஓகேவா, முக்காலுக்கு தொப்பி, முக்கால்னா √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். சரியா, √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் என்ன 10னா 100. ஓகேவா, 100/4 இன்ட்டு 1.732. அப்போ 25 இன்ட்டு 1.732 அப்படிங்கும் பொழுது, ரைட்டாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஓகே, ஸோ 25 இன்ட்டு 1.732. ஸோ 25 இன்ட்டு 1.17 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 5 35, 3 5, ஸோ 2 14, 14 ப்ளஸ் 5 19, 19 22 2. ஸோ என்ன வருது, 42.5 வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக இருக்கிறதுலையே இது 42.5 வருது. ஸோ 42.5 வருது இல்லையா. ஸோ மூணாவது, a right angle triangle whose side containing the right angles are 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். இதுக்கு ஆஃப் பிஹெச் போட்டோம்னா 3 12, இதுக்கு 6 சென்டிமீட்டர் வரும். ஸோ இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ வரக்கூடியது எது அப்படின்னா சியோடது. அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் whose sides are 10 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி. ஓகேவா. ஸோ அடுத்தது 175. 175ல் 24 சென்டிமீட்டர் உயரம், அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 175வது சம். ஓகே, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் iron sheet requires to prepare a cone 24 சென்டிமீட்டர் height with base radius 7 சென்டிமீட்டர். சரியா, கூம்பு வடிவத்தில் இருக்குது, ரைட்டா. ஸோ இதனுடைய சாய் உயரம் கண்டுபிடிக்கணும். பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர், ரைட்டா. ஒரு கோணிக்கல் டென்ட் கொட்டாய் காமிக்கிறாங்க இல்லையா, அதை சுற்றி துணி வேகிறதுக்கு. ஸோ அடி பகுதியும் நம்ம சேர்த்திக்கிறோம். பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். இதோடைய ஆரம் 7 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ஓகேவா. உயரம் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் உயரம் 24 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம்னா √24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். ஓகேவா. ஸோ 24 வேல்யூ என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 4 4s are 16, கேரி 1, 2 4s are 8, 8 + 8 16, 16 + 1 17, 5 76 ப்ளஸ் 7 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 49. ஸோ 625. ஓகேவா. ஸோ அப்போ 25 ஸ்கொயரோட வேல்யூ தான் அந்த எல் அப்படிங்கிறது சாய் உயரம். எல் இஸ் ஈக்குவல் டு 25. ஓகேவா. ஸோ இதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர். ஸோ பை இன்ட்டு r into l plus r, 22/7 into radius is also 7. அடுத்தது l plus r. l plus r என்ன 25 plus 7 32. ஓகே, 7 7 cancel. ஸோ 22 into 32 ஆன்சர். ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 320 plus 320 plus 64. ஸோ 640 plus 64, you will get 704 centimeter square is the answer. ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது 10,000 சதுர மீட்டர். ஓகேவா. அப்போ ஹாஃப் அப்படிங்கிறது எவ்வளோ, 5,000. ஓகேவா. ஒரு ஹெக்டேர் இஸ் ஈக்குவல் டு 10,000 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா. ஸோ அப்போ ஹாஃப் அப்படிங்கிறது அதில் பாதி. ஓகேவா. ஒரு சதுரத்தின் பரப்பளவு ஆஃப் ஹெக்டேரில் சதுரத்தினுடைய மூலைவிட்டம் டயகனல் அப்படிங்கிறது என்னென்னா √2 × a.
அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5000. ஓகேவா, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5000. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5000. இப்போ 5000க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 5000 எப்படி எழுதலாம்? 50 இன்ட்டு 100. 50 எப்படி எழுதலாம்? 25 இன்ட்டு 2 இன்ட்டு 100. 100க்கு ரூட் எடுத்தால் 10, 5க்கு ரூட் 25க்கு ரூட் எடுத்தால் 5 ரூட் 2. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு 50 ரூட் 2. ஏ இஸ் ஈக்குவல் டு என்னங்க? 50 ரூட் 2. ஏ இஸ் ஈக்குவல் டு 50 ரூட் 2. டயகனல் டி இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு ஏ. ஓகேவா, ரூட் 2 இன்ட்டு மூலைவிட்டம். மூலைவிட்டம் கண்டுபிடிக்கிறது சதுரத்துக்கு. ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்கிறாங்க? ஏ ஸ்கொயர், இங்கே பாருங்கள், டயகனல் டி இஸ் ஈக்குவல் டு, ரைட்டா, இது ஏ தான், இது ஏ தான். டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் பித்தாகரஸ் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது காரணம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். அப்போ ஏ வெளியில் வந்துடும், ரூட் 2 இன்ட்டு ஏ தான். அப்போ ஏவோட வேல்யூ 50 ரூட் 2 அப்படின்னா டயகனல் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு ஏ அப்படிங்கும் பொழுது அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 50 ரூட் 2. ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 இன்ட்டு 50 which is equal to 100. சரியா? ஸோ பக்கத்தோட அளவு diagonal of the square is root 2 into a. ரைட்டா? ஸோ root 2 into a ஓட வேல்யூ 100. ஓகே, 100 மீட்டர். ஆப்ஷன் பி 100 மீட்டர். ஸோ வெரி சிம்பிள். ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு ½ ஹெக்டேர் அப்படின்னா ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது 10,000 சதுர மீட்டர். ½ ஹெக்டேர் அப்படின்னா 5000 சதுர மீட்டர் எனில் அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5000. ரைட்டா? ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 5000. ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 500. ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. ரூட் 50 ரூட் 2. டயகனலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயகனலுக்கு ரூட் 2 இன்ட்டு ஏ. அப்போ ஏவோடது 50 ரூட் 2. அப்போ டயகனல் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு ஏன்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். 2 இன்ட்டு 50 100. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் தான். கார் என்பதை ஓகேவா 2146 அப்படின்னு குறிக்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கு, TRUCK, ட்ரக்கு என்பதை எப்படி குறிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? ஸோ RUC. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட் லெட்டர் சி. ஸோ சிக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா? ஓகே, சியோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத எழுதுவோம். ஸோ சியோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 1, PQRST. ஸோ முன்னாடி எழுதியிருந்தோம் இல்லையா ABCD, இப்போ ABCD வேல்யூ எழுதுவோம். ஸோ இப்போது ABCD எழுதியாச்சு. CAR 2146ன்னு எழுதியிருக்கிறாங்க. ரைட்டா? இப்போ சியோடது நமக்கு தெரியும் ஆல்ரெடி 3ன்னு. ரைட்டா? அப்போ 3 இன்ட்டு 1 முன்னாடி பார்க்கணும், இல்லை லாஸ்ட்டில் பார்க்கணும். 3 இன்ட்டு 2 என்ன நமக்கு கிடைக்குது? 6 கிடைக்குது. ஓகேவா? ஏன்னா 1. ஸோ அப்படி பார்த்தாலும் லாஜிக்கு 1 இன்ட்டு 2ல் வரணும். 6 அப்படின்னா 18. 18 இன்ட்டு 2னா 36ல் வரணும். அப்போ நமக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருக்குதா? இது ஏதாவது டிஜிட் ஆட் பண்ணி பார்த்துருக்குறாங்களா? பல விதத்தில் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ட்ரை பண்ணி ஆகணும். அப்போது இப்போ இதை திருப்பி போட்டு பார்ப்போம். அப்படிங்கும் பொழுது 18, ஓகேவா, 1 3. அப்போ காரை என்னென்னு எழுதுகிறோம்? RACன்னு எழுதுகிறோம். அப்போ RACயோட வேல்யூ 18 1 3. இப்போ பார்த்தீங்கன்னா 18 என்னவா மாறி இருக்குது? 21. 1 என்னவா மாறி இருக்குது? 4. 3 என்னவா மாறி இருக்குது? 6. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒன்னொன்னோடையும் +3 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 3 + 3 6, 6 + 1 4, 18 + 3 21. ஸோ அப்போது இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கானது தான். ஸோ இருந்தாலும் வி ஷுட் ட்ரை. ஓகே, அப்போ ட்ரக் என்பதன் குறியீடு என்ன? அப்போ TRUCK. ஓகேவா? ஸோ அப்போ டீயோட வேல்யூ என்ன? ஓகேவா? ஸோ டீயோட வேல்யூ 18 19 20 21 22 23 24 25 26. ஸோ ட்ரக் அப்படிங்கிறது என்னென்னா 20. ஆர் அப்படிங்கிறது என்ன? 18. ஓகே, யூ அப்படிங்கிறது என்ன? 21. சி அப்படிங்கிறது என்ன? 3. கே அப்படிங்கிறது என்ன? கேவோடது 13னா இது 12, இது 11. கேவோட வேல்யூ 11. ஓகே, இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்? உல்ட்டாவாக எழுதுவோம். 11 3 21 18 20. ஓகே, ஸோ அப்போ இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 ஆட் பண்ண போகிறோம்.
அப்போது 23 21 24 6 11 + 3 14. ஸோ 14 6 24 21 23. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இந்த ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், 98 வரும். ஓகேவா, 5 கியூப் மைனஸ் 3 கியூப் 125 3 9 9 3 27. ஸோ நமக்கு என்ன வரும்னா 98. ஸோ அதே தான் 6 கியூப் மைனஸ் 2 கியூப் 216 8 போச்சுன்னா 208. ஸோ 7 கியூப் சரியா 49 இன்ட்டு 7. ஓகேவா, 343 மைனஸ் 1 342 ஆன்சர். ஸோ 342. அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிசின் இஸ் என்கோடட் அஸ் MEDC மெடிசன். ஓகேவா, ஸோ மெடிசன் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா ஓகே, ஸோ FPLGMGGN. ஓகே, ஸோ அப்போ உல்ட்டாவாக எழுதியிருக்கிறாங்க. எம்னா N, ABCDEனா FG, ABCDனா EFG, ஐனா JKLM. ஓகேவா, சி அப்படின்னா ABCDEFG. ஐ அப்படியே நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எளிமையாக போயிடும். ஓகேவா, பார்ப்போமா. ஸோ இங்கே ஏபிசிடி எழுதியாச்சு, இதனுடைய வேல்யூவும் போட்டாச்சு. ஓகேவா, ஸோ வேல்யூ நமக்கு தெரியும், இது வந்து 13 26 ரைட்டா. எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் மல்டிப்ளை, இங்கே வருங்க மெடிசன் அப்படின்னா 4 லெட்டர் ரைட்டா, CINEனா 4 லெட்டர். இந்த ஃபஸ்ட்டு 4 லெட்டர் இருக்கு இல்லையா, எம்முக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு N ப்ளஸ் 1, ஈக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு G ப்ளஸ் 2, அப்புறம் டிக்கு அப்புறம் EFG ப்ளஸ் 3. ஓகே, ஸோ எம்முக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு ப்ளஸ் 4, IJKLM 4th லெட்டர் அது வந்துருச்சு. அதே மாதிரி தான் ஈக்கு அப்புறம் என்ன வருது F, அப்புறம் Nக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு PMNOP. அடுத்தது என்னது ஐக்கு அப்புறம் L, ஸோ சிக்கு அப்புறம் G ரைட்டா. ஸோ அப்போ ப்ளஸ் 4 லெட்டர்ஸ் வந்துருச்சு. அப்போ 1 லெட்டர் 2 லெட்டர் 3 லெட்டர் 4 லெட்டர். இதில் பார்த்தீங்கன்னாலும் +1 +2 +3 +4, மறுபடியும் என்னது +1 +2 +3 +4 ரைட்டா. அதே தான். ஸோ சிக்கு என்ன வரும் ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர், ஸோ +1 +2 +3 +4 +1 +2 +3 +4 போட்டு பார்ப்போமா. ஸோ PQRக்கு அப்புறம் என்ன வரும் S, ABCDEFG, PQRS, Tக்கு அப்புறம் UVW, Uக்கு அப்புறம் VWXY ரைட்டா, Uக்கு அப்புறம் VWXY. இப்போ சிக்கு அப்புறம் D, MNOக்கு அப்புறம் PQ ரைட்டா, Q போட்டாச்சு. எம்முக்கு அப்புறம் N, ஓவு P, பிக்கு அப்புறம் QRST. ஸோ SGWYTPQD. ஸோ ஆப்ஷன் ஏ SGWYTPQD. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த டிஸ்கஷனில் சந்திப்போம். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 25 மார்க்ஸ், ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வாங்கலாம். நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இதில் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் அடுத்த தேர்வில் இந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. OMR டபுள் ஷேடிங் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணிடாதீங்க, தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.